தம்பி டேய் இனி படிக்கிறது ஞாபகம் இருக்கணும்டான். நான் சொல்றத கவனிங்க. இனி படிக்கிறது ஞாபகம் இருக்கணும்டா ஒரு 1/2 hour படிக்கவும். நான் சொல்றத கவனிங்க. ஒரு 5-10 நிமிஷம் ஒரு லீவ் எடுக்கும். அப்படி ஞாபகம் இருக்கணும்னா சும்மா அது ஆரம்பத்திலேருந்து அப்படித்தான் செய்வோம். ஒரு 1/2 hour எந்த பிரச்சனையும் இல்லாம ஏதோ ஒரு பாடத்தை படிக்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு சின்ன லீவ் எடுக்கணும். இந்த சின்ன லீவுக்கு என்ன செய்வோம்? அவருக்கு எத்தனையோ முடியல யாரோட போயிட்டாங்க தம்பி. நான் சொல்றேன் கொஞ்சம் கவனிங்க. தயவு சொல்ல கவனிங்க. நாங்கள் ரிசர்ச் முடிவுல தான் சொல்றோம். நாங்கள் போய் நாங்கள் காய்ச்சி முடிச்சல இது ரிசர்ச்ல முடிவுகள் அவங்க பெரிய காய்க்கிற விஷயத்தை தான் சொல்றோம். ஒரு 5-10 நிமிஷம் சின்ன ஒரு லீவ் சரிதானே? அந்த சின்ன லீவுக்குள்ள அவங்க சொல்றாங்க ஏதாவது படங்கள் பார்க்க கூடாது, வீடியோ பார்க்க கூடாதுன்றாங்க. தம்பி அது என்னண்டா அது ஒரு நியாயமான பிக்சர் கூடினதானே. மூளையில பெரிய ஒரு ஏரியா பெரிய ஒரு அது அந்த மெமரிய பிடிக்கும். அப்ப உண்டைய கொண்டே அதுங்களை இதை படிச்சதை படிக்க விடாது, அதுக்குள்ள ஏற விடாது. அதுதான் மெயினானி. அப்ப போய் அங்கே ஒரு அங்கே நாய் பூனை கூட்டிட்டு அதுக்கு தலைவே அல்ல ஏதாவது செய் சொல்ல விளங்குதல்லோ. தேவையில்லாத பூனை தூக்கி வச்சு நாக மறத்தால் அதான் கந்தலன்னு நினைக்க முடியும். சரியா? அடுத்து என்ன சொல்றான்? தம்பி அடுத்து என்ன சொல்றாங்களா தம்பி? அடுத்தது என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு வழி அதே பாடத்தை திருப்பி படிக்கணும். இன்னொரு 1/2 மத்தியானம் படிங்க, அது வேற பாடம். ஒரு 5 நிமிஷம் லீவுகள் அவ்வளவு 5-10 நிமிஷம் லீவுகள். அடுத்தது வேறு ஒரு பாடம். 3வது தரம் படிக்க மாட்டோம்னா திருப்பி முதல் படிச்ச பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அதுக்கு வரலாம். 3வது தரம் படிச்சு ஒவ்வொரு தம்பி கணக்கு வேண்டாம். இப்படி கணக்கு 1/2 hour இருக்கு. ஒவ்வொரு 1/2 hourக்கு ஒரு 5-10 நிமிஷம் லீவு. மண்டையில பதிய பண்ண அந்த மண்டையில பதிகிறதுக்கு தான் அந்த டைம் சொல்லுவாங்க. அதுக்குள்ள போய் வேறு ஒரு கணிகரை கொண்டே மூளைக்கா போட்டு கண்ணால போற தம்பி அது கூடின விஷயம். நான் சொல்ற வடிவாக நீங்க சும்மா நீங்க ஞாபகம் பார்க்கலாம். அதான் கூடுதலாயும் மூளையில பதிய பாரு. இப்ப ஒரு ஆளை நீ பார்த்துருப்ப ஒதுக்கா பார்த்து நான் சொல்றேன். நீங்க பார்த்தா அந்த பேர் கேட்டு கேள்விப்பட்டிருப்பேன். கேள்விப்பட்டிருப்பேன்.